எல்லாருக்கும் வணக்கம். கேக்குதுல? எல்லாருக்கும் வணக்கம். இப்போ தான் எவ்வளோ படம் பார்த்துட்டு வரேன். மேக்ஸஸ் ஃபிலிம் ஃபேக்ட்ரியிலேருந்து திலீப் பாபு சாரோட ஒரு ரொம்ப நாள் கனவு பூர்ணேஷை வந்து ஒரு நல்ல ஆக்டர் ஆக்கி பார்க்கணுன்னு. இன்றைக்கி அது நடந்திருக்கு. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. திலீப் பாபு சாரோட பிளெஸ்ஸிங்ஸில் கண்டிப்பாக பூர்ணேஷ் வந்து ஒரு நல்ல ஆக்டராக வருவார்னு நான் நினைக்கிறேன். இந்த படம் வந்து நிறைய ஃபன் எலிமெண்ட்ஸ் ஒர்க் அவுட் ஆகிருக்கு. எல்லா கேரக்டருமே வந்து கேஸ்டிங் எல்லாம் புதுசாக பண்ணியிருக்காங்க. அண்டு எவ்ரிபடி ஸ்கோர்டு வெல். அண்டு பூர்ணேஷ் வந்து ஒரு நல்ல ஆக்டராக வருவார்னு நம்புகிறேன். அண்ட் மை பெஸ்ட் விஷஸ் ஃபார் த என்டையர் டீம். தேங்க்யூ. எவ்வளோ ஷோ முடிஞ்ச வெளியே எங்கள் ஃபேமிலியிலேருந்து வந்த எங்களோட ப்ரொடியூசர் திலீப் பாபு சாரோட ஃபேமிலியில் வந்த தேவ் அவர் ஹீரோவாக லான்ச் ஆகிருக்காரு. ரொம்ப சிறப்பாக நடிச்சிருக்காரு. முதல் படம் மாதிரி இல்லை, ஏன்னா மரகநாணயத்துலேருந்து சின்ன சின்ன கேரக்டர் பண்ணி நல்லா ட்ரெயின் அப் ஆனதுனால அந்த பர்ஃபார்மன்ஸ் வைஸ் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. டான்ஸ் நல்லா ஒர்க் அவுட் ஆகிருக்கு. கிளைமேக்ஸில் ஒரு ஸ்டன்ட்லாம் ஒரு ஃபன் கலந்து ஒரு ஸ்டன் நல்லா பண்ணியிருக்காரு. ஸ்கிரிப்ட் வைஸ் வந்து இது ஃபர்ஸ்ட் ஹாஃப் வரைக்கும் இது ஒரு லவ் ட்ராமாவா போயிட்டு செகண்ட் ஹாஃப்ல இது ஒரு ட்விஸ்ட், அந்த ட்விஸ்ட் நல்லாவே ஒர்க் ஆயிடுச்சு. இந்த ஃபிளாஷ்பேக்கும் நல்லா ஒர்க் ஆயிருந்தது. ஃபன் அங்கங்க நல்லாவே ஒர்க் ஆயிருக்கு. கிளைமேக்ஸ்ல வர அந்த ஸ்டன் கலந்து ஒரு ஃபன் நல்லா ஒர்க் ஆயிருக்கு. எனக்கு ரொம்ப இந்த படத்துல ரொம்ப மெயினாக பிடிச்சது வந்து மியூசிக் தான். ஜேவியர் ஒரு மியூசிக் டைரக்டர் பண்ணியிருக்காரு. இந்த படத்தோட பெரிய ப்ளஸ்ன்னு நான் அவரோட மியூசிக் சொல்றேன். ஒரு 2 சாங் ரொம்ப நல்லா இருந்தது. கண்டிப்பாக அவரோட ஃபியூச்சர் ரொம்ப நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. டைரக்டரும் நல்ல ஒரு க்யூட்டான ஒரு ஐடியா எடுத்து ஒரு சிறப்பான ஒரு படத்தை பண்ணியிருக்காரு. மொத்த இவ்வளோ டீமுக்கும் என்னோட வாழ்த்துக்கள். செப்டம்பர் 12 நாளைக்கு இந்த படம் ரிலீஸ் ஆகுது. கண்டிப்பாக உங்கள் ஃபேமிலியோட வந்து பார்க்குற மாதிரி ஒரு என்டர்டைன்மெண்ட் பண்ணுறது கண்டிப்பாக பாருங்க. தேங்க்யூ. ஆல்ரெடி நான் வந்து பேசிட்டு போயாச்சு, விஷ் பண்ணியாச்சு. பட் இருந்தாலும் நம்ம பிரதர், எங்களுடைய பிரதர், எங்க குடும்பத்தை சார்ந்த ஆகாஷுக்கு வந்து அவர் முன்னாடி வந்து விஷ் பண்றது எங்களுக்கு ஹாப்பி. தேங்க்யூ தலைவா. வாழ்த்துக்கள் ஆகாஷ். ரொம்ப சூப்பரா பண்ணியிருந்தேன். உங்களோட பாட்டு வந்து ரொம்ப நல்லா இருந்தது. எல்லாருமே என்ஜாய் பண்ணோம். எங்களுக்கு ரொம்ப ப்ரௌடா இருந்தது. பிக் ஸ்கிரீன்ல ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து பார்க்கறதுல ஐ அம் சோ ஹாப்பி. தேங்க்யூ. கதிர் ப்ரோலாம் பிஸியா ஷூட்டிங்ல இருந்து எனக்காக யாரும் நம்ப மாட்டாங்க. உண்மை. ஆமா. நீ படத்தை பத்தி நீங்க ஒரு சில வார்த்தைகள். So first of all, thank you so much for the invite. படம் ரொம்ப நல்லா இருந்தது. அண்ட் எனக்கு வந்து என்னோட கோஸ்டார் கோஸ்டார் ஆகாஷ் வந்து எனக்கு பிக் ஸ்கிரீன்ல பார்க்கறதுக்கு எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அண்ட் படம் ரொம்ப நல்லா இருந்தது. எஸ்பெஷலி மியூசிக் எல்லாமே, பாடல்கள் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ மக்கள் எல்லாரும் செப்டம்பர் 12 எவ்வளோ படம் தியேட்டர்ல வந்து பார்த்து என்ஜாய் பண்ணுங்க அண்ட் சப்போர்ட் பண்ணுங்க. அண்ட் ஹோல் டீம் க்ரூ ஆகாஷ் எஸ்பெஷலி எல்லாருக்குமே வந்து பிக் கங்க்ராச்சுலேஷன்ஸ் அண்ட் ஆல் தி பெஸ்ட். மறந்துடாதீங்க, செப்டம்பர் 12ஆம் தேதி மறக்காம தியேட்டருக்கு வந்துருங்க. தேங்க்யூ. என்னுடைய பாண்டியன் ஸ்டோர்ஸ் குடும்பம் வந்ததுக்கே ரொம்ப நன்றி. டெஃபினட்டா வந்து யோலோவா செப்டம்பர் 12 தியேட்டர்ஸ். தேங்க்யூ. சூப்பர். நான் நடிச்ச இந்த திரைப்படம் யோலோ, இன்னைக்கு நான் படம் பார்த்தேன். ரொம்ப ஒரு சர்ப்ரைஸா எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஒரு சேலஞ்சிங் டைம்ஸ்ல இந்த மாதிரி ஒரு பாசிட்டிவ் ஒரு படம் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இதில் நடிச்சவங்க எல்லாருக்குமே வந்து இவ்வளோ ஒரு ஸ்கோப் உள்ள அந்த படம் அது. டைரக்டர் சாம் அவர் வந்து கனி சாருடைய ஏடி, நல்ல பழக்கம். அவருடைய முதல் திரைப்படம் அது. டெக்னிக்கலி, ஸ்டோரி வைஸ், என்டர்டெயின்மெண்ட் வைஸ், ஃபன்னு, முக்கியமாக எமோஷன். என்னுடைய சென்னை 28, அப்புறம் போராளி, நான் சிரித்தால், இதுக்கெல்லாம் பிறகு எனக்கு வந்துட்டு எமோஷன் டைலாக், நான் பேசி எமோஷன் டைலாக் எல்லாரும் கிளாப் பண்ணுறாங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து எல்லாருமே நியூ ஃபேஸ். நான் மட்டும்தான் இல்லை ஒரு செகண்ட் ஹேண்ட் ஃபேஸாக இருக்கேன். எல்லாருமே ஒரு நியூ ஃபேஸ். எல்லாருமே அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக அந்த படத்தில் பண்ணியிருக்காங்க. ஒரு இளமை பட்டாளம். நிச்சயமாக இது வந்து இந்த சீசனுக்கு வந்து ஒரு பெரிய என்டர்டெயின்மெண்ட்டாக எல்லாருக்கும் அமையும். அதனால் நடித்தவங்களுக்கு மியூசிக், வண்டர்ஃபுல் மியூசிக், ரொம்ப சூப்பராக இருக்குது. முக்கியமாக டிஓபி அவரும் கலக்கியிருக்காரு. ஸோ எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். நிச்சயமாக இந்த திரைப்படம் எனக்கும் ஒரு வாழ்க்கையில் ஒரு நல்ல ஒரு பிரேக் தரும் நான் நம்புறேன். உங்க எல்லாருக்கும் நன்றி. நல்லா எல்லாரும் வந்து இந்த படத்தை பாருங்க. ஃபேமிலியோட வந்து இந்த படத்தை பார்க்கலாம். செம்ம என்ஜாய் பண்ணலாம். எல்லா சாராம்சம் இந்த படத்துல இருக்கு. எதுவும் ரிசர்ச் பண்ணாம ஓப்பன் மைண்டா இந்த படத்தை வந்து பாருங்க. ஃபுல்லா நீங்க சீசன்ல என்ஜாய் பண்ணுங்க. நன்றி. தேங்க்யூ. ஓகேவா? வணக்கம். இந்த விஜய் கதிர். ஸோ படம் இப்போ தான் முடிச்சுட்டு வந்து எவ்வளோ என்டையர் டீமுக்கும்
டார்லிங் தேவ்க்கும் டார்லிங் தேவ்க்கும் டைரக்டர் சாம் அவர்களுக்கும் நிறைய தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. ஸோ ஸ்வாதி, நிக்கி ப்ரோ எல்லாருக்குமே எங்கள் வாழ்த்துக்கள். ஹீரோயின் சூப்பராக பண்ணிருந்தாங்க. நீ எதுவும் சொல்கிறாங்க படம் ரொம்ப பிடிச்சிருக்கு. எல்லாருமே ஃப்ரெஷ் ஃபேஸஸ் நிறைய பண்ண எல்லாருமே ரொம்ப பயங்கரமாக டோட்டலாக மியூசிக் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆக்சுவலாக எவ்வளோ படம் பார்க்கும்போது ஒரு விஷுவல் ட்ரீட்டாகவே இருந்தது. ஸோ ஃபேமிலியோட வந்து எல்லாருமே என்ஜாய் பண்ணுற ஒரு படமாக தான் இருக்கும். ஸோ குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாமே வந்து சூப்பராக என்ஜாய் பண்ணிட்டே போகலாம் இல்லை? சூப்பர். Yes. என்ஜாய் பண்ணுங்க. செப்டம்பர் 12ஆம் தேதி தியேட்டர்ல வந்து குடும்பத்தோட வந்து பார்த்து எல்லாருமே சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ. அண்ட் இந்த படத்துல வந்து என்னுடைய பிரதர் வந்து ஆகாஷ் பண்ணியிருக்காரு. அவருக்கு வந்து என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். அண்ட் நிக்கி எல்லாருமே நம்ம நண்பர்கள் எல்லாம் நடிச்சிருக்காங்க. அவங்க எல்லாத்துக்குமே என்னுடைய பெஸ்ட் விஷஸ். ஸோ செப்டம்பர் 12 மறக்காம தியேட்டர்ல வந்து குடும்பத்தோட பாருங்க. தேங்க்யூ. மைக்கு பார்த்துன்னா கை. தேங்க்யூ ப்ரோ. தேங்க்யூ. வெல்கம் டு யோலோ. யோலோ ஒரு பிரீஸியான படம். எல்லாரும் வந்து ஃப்ரெண்ட்ஸோட வந்து ஜாலியா என்ஜாய் பண்ணலாம். ஃப்ரெண்ட்ஸ்லாம் சேர்ந்து பார்க்கக்கூடிய ஜாலியா. இந்த ஹேர் ஸ்டைல் பார்த்தீங்கன்னா தெரியும் ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸா தான் இருப்பாங்க. ஆகாஷ் வந்து பயங்கரமா நடிச்சிருக்கான். அடுத்து வலம் வரும் ஹீரோ ஆகாஷ் அவருக்கு வந்து ஒரு பெரிய வாழ்த்துக்கள். அப்புறம் நிக்கி வந்து செகண்ட் அதாவது எல்லாரும் சொல்றாங்க, அதாவது அங்க நின்னுட்டு என்ன வந்து கூப்பிடு அவரா வந்து நீங்களா வர்றீங்க. எங்க நீங்க வந்து அன்பு தொல்லை, அன்பு தொல்லைனால ஆனா நிக்கி உன்னோட ரோல் சூப்பரா இருந்துச்சு. ஆமா. அதாவது என்ன தமிழ் சினிமாவுக்கு ஒரு ஆதர்ச நகைச்சுவை அந்த நம்ம மிஸ் பண்ணிருக்கோம்ல. நிக்கி இல்ல இவர்தான் யோலோ. எவ்வளோ நிக்கி நிக்கினா எவ்வளோ எங்களுக்காக ஒரு signature அது இது லக்கிச்சா மத்தியில இனி எப்படி நான் வாழ போறேன்னு தெரியல. லக்கிச்சா சரி வாங்க படத்தை பேசுவோம். படத்தை பத்தி சொன்னா முக்கியமா வந்து ஆகாஷ் வந்து நண்பர் ஆல்ரெடி தெரியும். இதுல வந்து பொதுவா வந்து எல்லாரும் பேய் மாதிரி காதலிப்பாங்க. ஆனா இதுல பேயே காதலிச்சிருக்கு. அதான் வந்து ஒரு பெரிய ட்விஸ்ட். ஸோ நாங்க அதை எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. ரொம்ப நல்லா இருந்தது. அது மட்டும் இல்லாம ஆகாஷ் வந்து பாட்டு பாடியிருந்தான். ஸோ என்ன ஒரு சந்தோஷமா இருக்குன்னா இதெல்லாம் நம்ம ஒரு ரூம்ல உட்காந்து மாப்பிள்ள நீ வந்து சிங்கர், நான் வந்து டைரக்டர், இவன் வந்து ஹீரோ அப்படின்னு நம்ம சொல்ற ஒரு விஷயமும் இன்னைக்கு கனவு நடந்துட்டு இருக்கு. அதுக்கே ஒரு பேக்ரவுண்ட் அதுவே வந்து ஒரு பெரிய விஷயம். ஏன்னா இங்க இருக்கிற எல்லாரோடைய டேலண்ட்ஸுமே வந்து அந்தந்த இடத்துக்காக வெயிட்டிங் வரும்போது எக்ஸ்பிரஸ் அது வந்து பெரிய அளவுல வரும். சத்யம் சினிமாஸ்ல இந்த படம் ரிலீஸ் ஆகி இவ்வளவு தூரம் வருது. அதுல முக்கியமா நிக்கி வந்து இந்த படத்துல ஒரு பெரிய பிளஸ். ஒரு அந்த கேரக்டர் வந்து ஒரு சிலர் யோசிப்பாங்க, நான் எப்படி சார் அது வந்து பண்றது அப்படின்னு. அப்படிலாம் இல்லாம சோ அதனால இருந்தது. எவ்வளவு ஸ்பெஷல் ஷோ இங்கேயே எவ்வளவு படத்தை ஓட்டிட்டு இருக்கு. எப்படி இருக்கு எவ்வளவு படம் பேசலாம். அதுக்கு முக்கியமான காரணம் என்ன, ஆங்கர்ஸ் நீங்க எல்லாம் 2 நிமிஷம் தான் பேசணும். ஒரே செகண்ட் தப்பா எடுத்துக்காதீங்க. இத்தனை ஆங்கர்ஸ் இருக்கும்போது சண்டைகள் வரதான் செய்யும். எவன் கவுண்டர் போடுறது எவ்வளவு படம் நல்லா இருக்கு. கண்டிப்பா தேட்டர்ல வந்து பாருங்க. சரி ஒரு ஆட் லிங்க் சொல்லிட்டு போறேன். முக்கியமா ஹீரோ இந்த படத்துல இருக்க எல்லா காஸ்டிங்கும் சூப்பரா இருக்கு. எல்லாமே யங்ஸ்டர்ஸ். சோ ஆல் தி வெரி பெஸ்ட். அவங்களுடைய ஃபியூச்சர் ப்ராஜெக்ட்ஸ்க்கு எவ்வளவு வந்து ஃபேமிலியோட ஜாலியா ஃப்ரெண்ட்ஸோட வந்து பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. நல்ல நல்லா ஈஸியா இருக்கும். மியூசிக் செமையா இருக்கு. ஆகாஷ் கலக்கி இருக்கான். தேவ் பிரதர் வாழ்த்துக்கள் செமையா பண்ணிருக்காங்க. நிக்கி வந்து வாழ்ந்திருக்கான். அதுதான் அடுத்த டீம் வராங்க. இந்த படத்துக்காக ரொம்பலாம் வந்து மெனக்கெடல. அவனாவே இருக்கான். ஈஸி.